போகிறோம். தமிழ் யூடியூப் சேனல்லையே நாங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிஃப்ரெண்ட் கம்பெனியோட நூடுல்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு புது ஃப்ளேவரும் புது டேஸ்ட்டும் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சிங் நூடுல்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த டிஃப்ரெண்ட் மேகியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மேக்கர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நூடுல்ஸோட மசாலாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா நூடுல்ஸையும் ஒன்றா போட்டுக்கலாம். சமைக்கும்போது நூடுல்ஸை உடைக்காமல் போடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நீளமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நிறையா பேர் எங்கள் சேனலை பார்க்குறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எம்மியாக நம்மளோட மிக்சிங் மேகி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.